உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா நீதான் உன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கியாமா? ரொம்ப நல்லதுமா. கிளாஸ்லனா ஃபர்ஸ்ட் வரதா? அது இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா நல்ல மார்க் வந்திருக்குன்னு அர்த்தம். இனிமே எங்கயாச்சும் நல்ல வேலையை பாத்துக்கிறேன்ப்பா. என் மார்க்க பார்த்து கண்டிப்பா எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்ப எதுக்குமா வேலையெல்லாம்? ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பொறுப்பு தீந்துரும். கல்யாணம் இப்ப வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமி ஒரு கல்லு தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ, என்னம்மா இப்படி கீழே விழுந்துட்ட? எந்திரி எந்திரி எந்திரி. அடி ஏதாவது பட்டுச்சாமா? காட்டு காட்டு பாக்கலாம். ஒண்ணும் இல்லப்பா, சின்ன அடிதான். இதோ சின்ன கீறல் தான், ஒண்ணும் ஆகல. என்னம்மா ஒண்ணும் ஆகலங்கற? பாத்தியா உன் கையில எவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்குன்னு? இரு, உடனே போய் ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். இந்த சின்ன கீறலுக்கு ஆயின்மெண்ட் தடவனா போதும்பா, அது வீட்லயே இருக்குப்பா. வாங்க போலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அடி பலமா பட்டிருக்குமா? ஓ, இதான அந்த ஆயின்மெண்ட். இரு, நான் போட்டு வர்றேன். இது ரொம்ப சின்ன கீறல் தான்ப்பா, எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்க? நாளைக்கு காலையிலேயே காஞ்சிடும். நீ இப்படியே செல்லமா கொஞ்சிக்கிட்டே இரு. இவ ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவும் பொண்ணும் வெளியே உக்காந்துருக்காங்க. அப்பா, ரொம்ப குளிருதுப்பா. இன்னைக்கு ரொம்ப பனியா இருக்குமா, உள்ள போய் படுத்துக்கமா. இல்ல அப்பா, குளிருக்கு நெருப்பு பத்த வச்சு உக்காரலாமா? கொஞ்ச நேரம் தான்ப்பா. சரிம்மா, இரு, இப்பவே விறகு எடுத்துட்டு வந்து நெருப்பு பத்த வைக்கிறேன். அம்மாடி, நேத்து ஒரு சம்பந்தம் வந்தது. பையன் பட்டணத்துல ஒரு பெரிய வேலையில இருக்கானா. உன் போட்டோவை காட்டின, உன்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். இந்தா அந்த பையனோட போட்டோ பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுமா. என்ன இப்படி இருக்கா? எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த பையனோட அப்பாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பையனை படிக்க வச்சாரு. பையனும் ரொம்ப நல்லவனாமா. என்னப்பா, எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றல்ல, நீங்க காதுல போட்டுக்காம என்னென்னமோ சொல்றீங்க. சரிம்மா, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கலனா நான் வேற மாப்பிள்ளை பாக்குறேன். உனக்கு பிடிச்ச பையனையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஆனாலும் எப்ப பார்த்தாலும் கல்யாணம்னு சொல்றீங்க. நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா. உன்னை போக வேண்டான்னு யாருமா சொன்னது? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போலாம். இதுல என்ன இருக்கு? சில நாட்கள் கழிச்சு சந்திரசேகர் நிறைய மாப்பிள்ளைங்க போட்டோ காட்டினதுல கடைசியில லட்சுமிக்கு ஒரு பையனா பிடிக்குது. இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுலயும் நல்லா படிச்சிருக்கான்னு வேற சொல்றீங்க. இந்த சம்பந்தத்தை சரின்னு சொல்லுங்கப்பா. ஆஹா, எத்தனை நாள் கழிச்சு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றமா? இப்பவே நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பி முகூர்த்தத்தை குறிக்க சொல்றேன். ஒரு நல்ல முகூர்த்தத்துல லட்சுமிக்கும் சீனிவாசனுங்கிற இளைஞனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. மாமியார் வீட்டுக்கு போன லட்சுமி 4 நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்ன இன்னும் தூங்கிட்டே இருக்க? ஏய் லட்சுமி,